30 வருட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இனம் சிங்களவர்கள் மாத்திரமல்ல, தமிழர்கள், முஸ்லிம்கள், சகல இனத்தை மதத்தை சார்ந்தவர்களும் இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த மக்களும் இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தம் நிறைவு பெற்றிருக்கின்றது என்று எங்களால் சொல்ல முடியாது. நாங்கள் நினைக்கின்ற காலப்பகுதியில் அல்லது நினைக்காத நேரத்திலே யுத்தம் ஏற்படலாம். ஆகவே நாங்கள் அந்த அபாய நேர்வு இருக்கிறது என்று நினைத்துதான் நாங்கள் செயற்பட வேண்டும். யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமைவிடத்தில் யானை இரவு என்பது எங்கள் கழுத்து பகுதியை போலது. ஆகவே எங்கள் இந்த கழுத்து பகுதி என்பது உடலிலே மிக முக்கியமானது. அப்படித்தான் எங்களுடைய ஆணையரவு பிரதேசம், மத்த பக்கம் பூநகர், முல்லைத்தீவு எங்களுடைய தோள்பட்டை போல. ஆகவே இந்த தீர்மானகரமான நிலையிலே நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பிலே நாங்கள் வடக்கிலே எப்படி செயற்பட வேண்டும், கிழக்கிலே எப்படி செய்ய வேண்டும், கொழும்பிலே எப்படி செயற்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும். ஆகவே வடக்கிலே பெரிய பிரச்சனை இருக்கிறது. ராமலிங்க சந்திரசேகரன் அவர்கள் வடக்கிலேதான் கடந்த தேர்தல் கால பகுதியில் இருந்தால்